அந்த அழகான கிராமத்துல அப்போதான் விடிஞ்சிருந்தது. அந்த கிராமத்து மக்கள் காலை விடிந்ததும் அவரவர் வேலைய பார்க்க கிளம்பிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊர்ல ராத்திரியானா மட்டும் ஒரு வீட்டு முன்னாடி மக்கள் கூட்டமா கூடிடுவாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கும். ஏன்னா மல்லிப்பாட்டி கடையில ஜிலேபியும் லட்டுவும் வாங்குவதற்குத்தான் அந்த கூட்டம். ராத்திரி கூட மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குற அளவுக்கு மல்லிப்பாட்டி கடை இனிப்பு அவ்வளவு பிரமாதமா இருக்கும். விடிந்ததும் சந்தையில இருந்த மல்லிப்பாட்டி கடைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து கூட மக்கள் வந்து ஜிலேபி வாங்குவாங்க. அந்த கிராமத்துல மல்லிப்பாட்டியோட ஜிலேபி கடை ரொம்ப ஃபேமஸ். என்னப்பா குமாரு, இன்னைக்கு என்ன வேணும்? ஜிலேபி இருக்கு, குழிப்பணியாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன வாங்கிட்டு போக போற? எல்லாமே சூடா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றத கேக்கும் போதே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். அதனால மல்லிப்பாட்டி கடையில காலையிலேயே கூட்டம் களகட்டும். பகல் முழுவதும் சந்தையில வியாபாரம் பார்த்த மல்லிப்பாட்டி எல்லா இனிப்புகளையும் விற்று முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. வீட்டுக்கு வந்தும் மீண்டும் சுவையா இனிப்பு செஞ்சு இரவு ஆனாலும் பாட்டி கடைய தேடி வர மக்களுக்காக இனிப்பு செஞ்சு விப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் எப்பவும் போல காலை விடிந்தது. மக்கள் அவரவர் வேலைய தொடங்கினாங்க. மல்லிப்பாட்டியும் ஜிலேபி செய்ய ஆரம்பிச்சாங்க. பாட்டி, எனக்கு 1/2 கிலோ ஜிலேபி, 2 கிலோ லட்டு வேணும், சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கேட்டதை கொடுத்து அனுப்பினாங்க. அப்பதான் மல்லிப்பாட்டி ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. அவங்க செஞ்சு வச்ச ஜிலேபி தட்டுகள் எல்லாம் காணாமல் போயிருந்தது. அடக்கடவுளே, இது என்ன சோதனையா இருக்கு? இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு என்ன நான் செஞ்சு வச்ச ஜிலேபி தட்டோட காணாம போயிடுச்சே, இத யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பாட்டி ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனாலும் எப்பவும் போல ராத்திரி சுட சுட ஜிலேபியும் லட்டுவும் செஞ்சு மக்களுக்காக விற்பனை பண்ணாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் பாட்டி கடை இனிப்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. ஜிலேபி சாப்பிட்டு முடிச்சிட்டு மக்கள் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ மறுபடியும் பாட்டி முன்னாடி வைத்திருந்த ஒரு லட்டு தட்டு காணாம போயிருந்துச்சு. என்ன இது? இப்பதான் இந்த லட்டு தட்டு இங்க பார்த்தேன், அதுக்குள்ள அது காணாம போயிருச்சே, இது யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாட்டி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு மன கஷ்டத்தோட மல்லிப்பாட்டி வீட்டுக்கு வந்து தூங்கினாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்து அறையில் பாத்திரங்கள் உருளுற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டதும் பாட்டி எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. பக்கத்து அறையில யாரோ பாத்திரத்தை போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே பக்கத்து அறைக்கு பாட்டி ஓடி போனாங்க. அந்த அறையில இருந்த பொருட்கள் எல்லாம் கலைஞ்சு கிடந்துச்சு. அங்க யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி தோணுச்சு. பக்கத்து அறைக்கு போனா அங்க அலமாரிக்கு பின்னாடி ஒரு திருடன் ஒளிஞ்சிருந்தான். அவனை பார்த்ததும் பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. டேய், யாருடா நீ? ஒழுங்கா என் முன்னாடி வந்து நில்லு. எவ்வளவு திமிர் இருந்தா என் வீட்டுல வந்து நீ திருட வருவ? முன்னாடி வாடா அப்படின்னு சொன்னதும் பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த திருடன் மாட்டிக்கிட்ட சோகத்துல முன்னாடி வந்து நின்னான். பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. என் பேரு பாண்டி. நான் பக்கத்து ஊர்ல இருக்கேன். எனக்குன்னு குடும்பம் எதுவும் இல்லை. வயிற்று பொழப்புக்காக இப்படி திருடி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமே உங்க கடை பக்கமே வரமாட்டேன் பாட்டி. ஏண்டா இப்படி தடிமாடு மாதிரி உடம்ப வடுத்து வச்சிருக்கியே? உழைச்சு சாப்பிடணும்னு உனக்கு தோணலையா? சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாதான் இருக்கு. அதனால இனிமே என் கூடவே எனக்கு ஒத்தாசையா இருந்துறியா? சரி பாட்டி, இனிமே உங்களுக்கு உதவியா உங்க கூடவே நான் இருக்கிறேன். ஆனா எனக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டுருங்க அப்படின்னு பாண்டி கேட்டதும் அவன் நல்ல மனச மல்லிப்பாட்டி புரிஞ்சுகிட்டாங்க. மறுநாள் காலையில சந்தையில இருந்த பாட்டியோடைய ஜிலேபி கடைக்கு அவன் அனுப்பினாங்க. வாங்கம்மா வாங்க, ஜிலேபி இருக்கு, லட்டு இருக்கு, குழிப்பணியாரம் இருக்கு, எல்லாம் சூடா இருக்கு, சுவையாவும் இருக்கு. சந்தையில வழக்கம் போல ஜிலேபி கடையில் நல்ல கூட்டம் இருந்துச்சு. கடை வியாபாரத்தை பாண்டி நல்லா கவனிச்சுக்கிட்டான். பாண்டி கடைய பாத்துக்கிட்டதால வீட்ல இருந்தே கடைக்கு தேவையான இனிப்பு பொருட்களை பாட்டி செய்து கொடுத்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் பாண்டி எப்பவும் போல சந்தையில வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து இனிப்பு வாங்கிட்டு போனாரு. பகல் முழுதும் யாருமே வாங்கல. இரவு நேரத்துல கூட களை கட்டிக்கிற பாட்டி கடையில அன்னைக்கு யாருமே வாங்க வரல. அப்போ அந்த பக்கமா போன 2 பெண்கள், ஏன்பா பாண்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு மிட்டாய் வியாபாரி வந்திருக்காரு.
அவர் கடையில வாங்குற இனிப்புகள் எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கு. நாங்களே அங்கதான் வாங்க போறோம் அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னதும் பாண்டிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரியே இந்த ஊருக்கு ராஜ்பால் என்ற ஒருத்தர் புதுசா மிட்டாய் கடை தொடங்கியிருந்தாரு. புதுசா தொடங்கியிருந்த கடைக்கு பாட்டி கடை மாதிரியே மக்கள் கூட்டம் கூட்டமா மிட்டாய் வாங்க போனாங்க. பாட்டியின் ஜிலேபி கடைக்கு மக்கள் யாரும் போகாம ராஜ்பால் கடைக்கு மட்டும் வந்து இனிப்புகளை வாங்கிட்டு போனாங்க. அப்போதான் ராஜ்பால் தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சான். அவனோட கடை இனிப்புல மக்களுக்கு மயக்க மருந்த கலந்து கொடுக்க ஆரம்பித்தான். அத வாங்கிட்டு போய் சாப்பிட்ட மக்கள் வீட்டில மயங்கி கிடந்தாங்க. ராஜ்பால் அவன் கொடுத்த மயக்க மருந்த சாப்பிட்டு மக்கள் மயங்கி கிடக்கிறத பார்த்தான். உடனே அவங்க வீட்டுக்குள்ள போய் கிடைக்கிற பொருள் எல்லாம் முட்டைய கட்டிக்கிட்டு அங்க இருந்து ஓடி போனான். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் மயக்க மருந்து கொடுத்து மக்களை மயக்கமடைய செய்தான். அப்புறமா வீட்டிலிருந்த நகை, பணம் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிட்டான். அப்படி ஒரு நாள் ராஜ்பால் ஒரு வீட்டிலிருந்து நகையை திருடி எடுத்துட்டு ஓடும்போது பாண்டி அதை ஒளிஞ்சிருந்து பார்த்தான். அட, என்ன இது? இவன் அந்த இனிப்பு கரைக்காரனாச்சே. இவன் என்ன ஒரு நகையை தூக்கிட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்? பாண்டி ராஜ்பாலை எப்படி சிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சான். மறுநாள் காலையில வழக்கம் போல அவன் கடைக்கு மக்கள் கூட்டமா வந்தாங்க. அவனும் மக்கள் கிட்ட இனிப்புகளை விற்க ஆரம்பிச்சான். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான ஜிலேபி, குழிப்பணியாரம், லட்டு எல்லாமே இருக்கு. வாங்கம்மா வாங்க. வியாபாரம் ரொம்ப மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் போது அங்க பாண்டி வந்தான். கடைக்காரனே, எனக்கு 5 கிலோ ஜிலேபி, 20 கிலோ லட்டு, 10 கிலோ குடிப்பணியாரம் வேணும், சீக்கிரம் கொடுங்க. பாண்டி அப்படி கேட்டதும் ராஜ்பாலுக்கு சந்தோஷமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அடடே, ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க கேட்ட எல்லாத்தையும் உடனே தரேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு கிலோல இருக்கிற இனிப்பு ஒன்னொன்னையும் நீங்க முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எனக்கு கொடுக்கணும். என்ன சம்மதமா? அவ்வளவுதான். பாண்டி அப்படி கேட்ட உடனே ராஜ்பாலுக்கு பயம் வந்துருச்சு. வசமா சிக்கிக்கிட்டோமேன்னு நினைச்சான். அதனால ஊர் மக்கள் முன்னாடி குட்டு வெளிப்பட்டுடுமேன்னு அந்த இடத்தை விட்டு ஓடினான். ராஜ்பால் தப்பிச்சு ஓடும்போது பாண்டி அவனை பின்னாடியே துரத்திக்கிட்டு போனான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் அத பார்த்தாங்க. பாண்டி அவனை புடிச்சு பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டான். அடே ராஜ்பால், திருட்டு பயலே, எங்க ஊருக்கே வந்து எங்க மக்கள் வீட்லயே திருடுறியா? மரியாதையா நீ திருடின நகைகளையும் பொருள்களையும் எங்க இருக்குன்னு சொல்லிடு. அந்த பொருளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்லனா உன்னை ஊர் மக்கள் அடிச்சே கொன்னுடுவாங்க. ராஜ்பால் ஊர் மக்கள் கிட்ட இருந்து திருடின நகைகளையும் பொருட்களையும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு வீட்ல ஒளித்து வைத்திருந்தான். ஐயா, இவ்வளவுதான். நான் இந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து திருடின பொருட்களும் நகைகளும் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜ்பால் அவனோட மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டான். ராஜ்பால் போனதுக்கு அப்புறம் மல்லிப்பாட்டியோட இனிப்பு கடையை புது பொலிவுடன் திருப்பியும் பாண்டி ஆரம்பிச்சான். இப்போ உண்மையை உணர்ந்த மக்கள் அவன் கடையில எப்பவும் போல விரும்பி இனிப்புகளை வாங்க வந்தாங்க. அதனால மல்லிப்பாட்டிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.